அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் மலரிடும் அனுதினமும் ஏறுமுகம். இது தைப்பூச திருநாள் அன்று எடுத்த வீடியோ. நான் காலையிலிருந்தே என்ன அப்படின்னா விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக தைப்பூச திருநாள்ல விரதம் இருந்து வேண்டியிருக்கேன். நான் காலையிலேயே காலை நேர பூஜை எல்லாமே முடிச்சுட்டேன். ஈவினிங் டைம்ல என்ன அப்படின்னா என்னுடைய வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு அடுத்து முருகப்பெருமானுக்கு படையலிட்டுட்டு அடுத்ததான் நான் உணவு சாப்பிட்டு என்னுடைய விரதத்தை நான் முடிச்சிட்டேன். முதல்ல நம்ம விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பூஜையை நம்ம முடிக்கணும். நான் முருகர் போட்டோக்கு எல்லாமே பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு அடுத்ததா நான் என்னுடைய வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு இன்னைக்கு வழிபாடு செஞ்சேன். பொதுவா நாம தைப்பூச திருநாள பால் வச்சு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நீங்க பால் வச்சும் அபிஷேகம் செய்யலாம், மற்ற எந்த பொருட்கள் வேணாலும் வைத்து அபிஷேகம் செய்யலாம். நான் இன்னைக்கு மொத்தம் 5 எண்ணிக்கையில அபிஷேகம் செஞ்சேன். முதலாவதா நான் பால் வச்சு அபிஷேகம் செஞ்சேன். இரண்டாவதா தயிர் வச்சு அபிஷேகம் செஞ்சேன். அடுத்ததா தேன், அடுத்ததா விபூதி, அஞ்சாவதா என்ன அப்படின்னா சந்தனம் பன்னீர்ல குழைச்சு நான் அபிஷேகம் பண்ணேன். நீங்க அபிஷேகம் பண்றதுக்கு ஒவ்வொரு முறையுமே முதல்ல உங்களுடைய வேல் அல்லது நீங்க முருகர் சிலை இருந்தா அந்த முருகர் சிலையை நீங்க சுத்தமான தண்ணீரை ஃபர்ஸ்ட் கழுவிக்கணும். அடுத்ததா நீங்க எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் பண்றீங்களோ அந்த பொருளால அபிஷேகம் பண்ணணும். நான் முதல்ல பாலை வச்சு அபிஷேகம் பண்ணினேன். அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுடைய வேல் அல்லது முருகர் சிலைக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அடுத்ததா பூக்களால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் உங்களுடைய வேல் அல்லது சிலையை சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு அடுத்ததாக நீங்க உங்களுடைய அடுத்த அபிஷேகத்தை தொடங்கணும். நான் இதே மாதிரிதான் ரெண்டாவதா தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு பூக்களால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு அடுத்ததா சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு மூணாவதா நான் தேன் வச்சு அபிஷேகம் பண்ணினேன். நம்ம தேன் வச்சு அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வேலுக்கு வச்சதுக்கு அப்புறமா அடுத்து தீப ஆராதனை காமிச்சிட்டு சுத்தமான தண்ணீரை வேலை கழுவிட்டு நான்காவதா நான் என்ன அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னா விபூதி அபிஷேகம் பண்ணேன். விபூதி அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வேலுக்கு வச்சுட்டு அடுத்து பூவால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு அடுத்ததா நீங்க சுத்தமான தண்ணீரை மறுபடியும் உங்களுடைய வேலை கழுவிட்டு அஞ்சாவது அர்ச்சனையை நான் சந்தனம் பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி சந்தன அபிஷேகம் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை நாம அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே நம்மளுடைய வேலை சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு அடுத்ததாக நாம அடுத்த அபிஷேகத்தை தொடங்கணும். இந்த மாதிரி நான் இன்னைக்கு 5 பொருளை வச்சு நான் அபிஷேகம் பண்ணினேன். அடுத்து அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வேலை சுத்தமான தண்ணியில கழுவிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வேல் வைக்கிறதுக்கான அந்த தட்டுலையும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்களால அலங்கரிச்சுட்டேன். அடுத்ததா சர்க்கோண கோலம் போட்டுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி தான் நான் இன்னைக்கு முருக வழிபாடு செஞ்சேன். அதுக்காக சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல ஓம் சரவண பவ எழுதி அந்த ஓம் நடுவுல நான் என்னுடைய வேலை வச்சுட்டு அடுத்ததா சரவண பவ இந்த 6 இதுலயும் 6 வெற்றிலை வச்சு அந்த 6 வெற்றிலைக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வச்சாச்சு. நீங்க இப்படி வெற்றிலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெற்றிலையில இருந்த காம்புகளை கிள்ளிக்கணும். அடுத்து 6 அகல் விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டாச்சு. அந்த 6 அகல் விளக்குமே நெய் விட்டுட்டு நான் ரத்தத்திரி போட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த வெற்றிலையிலேருந்து எடுத்த காம்புகளையும் அந்த விளக்கில் போட்டு நான் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். நீங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு எந்த விளக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி சர்க்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா ஒரு தாம்பூல தட்டு வச்சு அதுல 6 வெற்றிலை வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சும் கூட நீங்க இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். ஆனா சர்க்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுவதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்படி வெற்றிலை தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தீப ஆராதனை எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல சந்தன ஆராதனை காமிச்சிட்டு அடுத்ததா தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சு. நான் இன்னைக்கு நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். பொதுவா முருகப்பெருமானுக்கு நான் பாலும் தேனும் காலையில வச்சிருந்தேன். அது கூட ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நம்ம நைவேத்தியமா படிக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு தைப்பூச திருநாளுங்காட்டிக்கு நான் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருந்தேன். சர்க்கரை பொங்கலையுமே முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமா வச்சாச்சு. அடுத்ததா என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை கொண்டுதான் அலங்காரம் பண்ணி நான் செவ்வரளி பூக்களை தான் படைச்சு வழிபாடு செஞ்சேன்.
இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பூக்களை பறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நீங்க முருகருக்கு வந்து மஞ்சள் நிற பூக்களை வந்து படைக்கலாம், இல்ல சிவப்பு நிற பூக்களை வந்து படைக்கலாம். இந்த மாதிரி முருக வழிபாடு செய்யும்போது முருகருக்கு உகந்த பூக்களை வந்து படைச்சு நாம வழிபாடு செய்யணும். அடுத்து முருகப்பெருமானுக்கு பூக்கள் எல்லாம் படைச்சு வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகள் இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்களை வந்து படிக்கலாம். நான் வந்து திருப்புகள் தான் வந்து படிச்சேன். போன்லயே வந்து திருப்புகள் போட்டோம்னா நமக்கு நிறைய பாடல்கள் வந்து வரும். அந்த வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருக்கலாம். நீங்க விரதம் இருக்கீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாவே இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்கள் ஏதாவது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு படிக்கலாம். இல்ல உங்களுக்கு அது படிக்க நேரம் இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லிட்டுமே கூட நீங்க வந்து உங்களுக்கு நீங்க மந்திரத்தை உச்சரிச்சு கொண்டே இருந்துட்டும் கூட நீங்க உங்களுடைய வேலையை வந்து பார்க்கலாம். இந்த தைப்பூச திருநாள கோயில போய் வழிபாடு செய்ய முடியுங்க, கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கலாம். உங்களால கோயில போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நீங்க வீட்டிலேயே வந்து உங்ககிட்ட வேல் அல்லது சிலை இருந்தா அதற்கு அபிஷேகம் செஞ்சும் நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தைப்பூச திருநாளுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமான் நமக்கு வந்து வேண்டியதை வந்து தருவார். நீங்க வந்து குழந்தை வரம் வேண்டி இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கலாம். நல்ல திருமண வரன் அமையணும், உங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும், உங்கள் குழந்தைகளின் கல்வி வந்து நல்லபடியா இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து நீங்க முருகப்பெருமானுக்கு விரதம் வந்து இருக்கலாம். உங்களுக்கு நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்க நீங்கள் வந்து இந்த விரதம் இருக்கலாம். நீங்கள் மனதில் நினைத்த விஷயம் ஏதாவது தடைப்பட்டு கொண்டே இருக்கும் போது அந்த தடை அகலவும் நீங்க முருகப்பெருமானுக்கு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம். சஷ்டி விரதம் வந்து ஆண்டிற்கு ஒரு முறை வருகின்ற சஷ்டி விரதம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த தைப்பூச விரதமும் கூட. அதனால நம்ம தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நிச்சயம் முருகப்பெருமான் நமக்கு வேண்டியதை வந்து தருவார். நிறைய பேர் இந்த தைப்பூச திருநாள உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றிருப்பீங்க. சிலர் வந்து பாத யாத்திரையை செல்வது, இல்லைன்னா வந்து காவடி எடுக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு முடிந்த உங்களால் என்ன வேண்டுதல் நீங்க முருகப்பெருமானிடம் வேண்டீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலையும் வந்து நிறைவேற்றிருப்பீங்க. நான் வந்து முருகருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு என்னுடைய பூஜையை நிறைவு பண்ணினதுக்கு அப்புறமா நான் முருகருக்கு படையல் போட்டு சாப்பாடு வந்து படையல் வச்சுட்டேன். சாப்பாடை வச்சுட்டு சாம்பார், ரசம், காய், அப்புறம் சர்க்கரை பொங்கல் வந்து நைவேத்தியமா ஸ்வீட் வச்சிருந்தேன். அடுத்து வடை. ஸோ இது எல்லாமே வந்து நைவேத்தியமா படைச்சு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அடுத்ததா வந்து நானும் சாப்பிட்டு என்னுடைய விரதத்தை வந்து நான் நிறைவு பண்ணிட்டேன். முருகனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் வந்து முருகப்பெருமானிடம் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.